ஒரு முதலமைச்சராக அவர் இதெல்லாம் பேசியிருக்கணுன்றீங்க. ஓகே. நேற்று திருச்சி கிழக்கு அந்த கூட்டம் என்பது என்ன அரசாங்க விழாவா, அரசாங்க கூட்டமா? இட் இஸ் நத்திங் டு டூ வித் கவர்மெண்ட், பியூர்லி பார்ட்டி ஃபங்க்ஷன். தாவேகா கட்சி ஆர்கனைஸ் பண்ண நன்றி அறிவிப்பு கூட்டம். அங்கே அவர் முதல்வராகவும் இருக்கிறார். ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தான். அப்போ அது சம்பந்தமான அந்த கட்சி மேல் வரக்கூடிய விமர்சனங்கள், அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது, இப்படி பொதுவான விஷயங்கள், அரசியல் தான் பேசுவார். எதிர்கட்சிகள் அரசியல் நம்ம அவியலாக பண்ணுவாங்கன்னு ஸ்டாலின் கேட்டார்ல. அப்போ இது ஒரு ஆளுங்கட்சி, அது ஒரு தன்னுடைய கட்சி கூட்டத்தில் அரசியல் தானே பேசணும். எதிராளிகளை அடையாளம் காட்டணும்ல, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும்ல. அதுவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆட்சியை அவர் அமைக்கிறாரு, அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கிறாரு. 13ஆம் தேதி சட்டசபையில் தன்னுடைய பெரும்பான்மை ஓவர்வெல்மிங்காக 144 வரைக்கும் போய் நிரூபிக்கிறாரு. 13க்கும் ஜூன் 1க்கும் நடுவில் ஒரு 18 நாள் வித்தியாசம். இந்த 18 நாள் அவர் எங்கேயுமே வெளியே போய் எதுவும் பேசவே இல்லையே. அவர் உண்டு செக்ரட்டரியேட் வருவார், காலையில் பணியாற்றுவார், மாலையில் போயிடுவார். அரசியல் பணியே அவர் எதுவுமே ஆற்றலை, கட்சி ரீதியான பணி எதுவுமே, ஃபுல்லாக முதலமைச்சர் பணியை தான் பண்ணார் 18 நாள். அதனால இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் சின்ஸ் எலெக்ஷன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.